சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. இப்போ ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கணும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்திருந்தார். இப்போ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கறதுல கன்வின்ஸ் ஆகல அப்படிங்கிறது தான் ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிய வருகிறது. இப்ப அடுத்து என்ன சார்? அதாவதுங்க, லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கூப்பிடணும். அதான் மரபு. ஒரு காலத்துல லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியா காங்கிரஸ் இருந்தது எங்க நாடாளுமன்றத்துல. ஆனா அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல. ஓய்வி சவான் அந்நேரம் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற தலைவராக இருந்தாரு. அவரை கூப்பிட்டு அவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க என்னால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப விஜய் என்ன செஞ்சிருக்காரு, இவங்களுக்கு 108 இருக்கு, 118 வேணும் மெஜாரிட்டிக்கு, சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 234 பேர்ல. இவர்கிட்ட இல்ல. இவருக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. 108 113 ஆயிருச்சு. இன்னும் 5 வேணும். அந்த 5ங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேவும் இவங்க முஸ்லீம் லீகும் வந்தா மதச்சார்பற்று நான் இருப்பேன்னு சொல்லி இவர் சொன்னா இன்னொரு 6 வரும். வந்தா இவருக்கு நம்பர் கிடைச்சிடும். இப்போதைக்கு கிடைக்கல. இதுல இந்த இதோட ரெண்டு தொகுதியில் அவர் நின்றுக்காருல, ஒன்ன டெலீட் பண்ணோம்னா 107 தான் வரும். அப்ப 107 பிளஸ் 5 அப்படின்னு பாக்கும்போது 112. ஆமா, அதுலதான் 107னா மொத்தம் இருக்கிறது 233 ஆயிருதுல, 234 இல்லையே. இவர் இல்லங்கிறனால அது 234 ஆயிருது, 233 ஆயிருது. அடுத்து ஸ்பீக்கர் ஒருத்தர், புரோடெம் ஸ்பீக்கர், தற்காலிக ஸ்பீக்கர் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அவர் நார்மலா ஓட்டு போட மாட்டாரு. அப்ப இவங்க ஆளுங்க தான் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு இன்னும் பலம் குறையுது. இப்ப உள்ள 108 106 ஆயிருது. ஆனா அங்க 232 ஆயிருது. 232ல 117 வரணும். இப்ப இவருக்கு 106 இருக்கு. காங்கிரஸ் சேர்ந்தா 111. அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவரும் சேர்ந்தாலே 117 வந்துருது. விசிகே வந்தாலே முஸ்லீம் லீக் அப்சைன் பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். அதனால அடிச்சு பிடிச்சு இவருக்கு மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்தா. அப்ப இவருக்கு இவர் கேட்டது என்ன, எனக்கு 15 நாளோ என்னமோ டைம் கொடுங்கன்னு கேட்டான்னு நினைக்கிறேன். ஆனா கவர்னர் 2 நாள் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. கவர்னர் யாரு, பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர். அப்ப பிஜேபி எதனால பிஜேபியால் நியமிக்கப்பட்ட கவர்னர் 15 நாள், ஏன்னா பிஜேபி ஏற்கனவே என்ன சொல்லிருக்காங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளைக்கு ஆள விடுங்கன்னு சொல்லிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்தது நம்ம பக்கம் வருவான்னு எதிர்பார்த்திருக்கலாம். அவர் காங்கிரஸை கூப்பிட்டு போயிட்டாரு. அப்ப அவருக்கு டைட் பண்றதுக்காக 2 நாள் தான் டைம் இப்ப வச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸோட கூட்டணி வச்சது பிடிக்கல பாஜக. கண்டிப்பா, ஆமா, ஆப்வியஸ்லி. அப்போ இப்போ சினாரியோ என்ன, இந்த 2 நாளைக்குள்ள அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒண்ணு இவருக்கு அந்த 232க்கு 117 வந்துருச்சுன்னா இவர் அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா ஒரு தரம் நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்சுட்டா அடுத்த 6 மாதத்துக்கு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியது இல்ல. அப்போ ஆனா இதே சமயம் இப்ப 116 பேர் 117 பேர் இவர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுல யாராவது 2 பேர், இப்ப காங்கிரஸ் 5 பேர் நாங்க இவர் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி கவர்னருக்கு எழுத்து மூலம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அல்லது விசிகே கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்து யாராவது கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, இந்த 117ங்கிற நம்பர் குறைஞ்சு போயிருது இல்லையா? அப்ப 6 மாசத்துக்குள்ள கவர்னர் மறுபடியும் நம்பிக்கை வாக்கெடுப்பு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும் சட்டப்படி. அப்படி இல்லாம இந்த கட்சியெல்லாம் சும்மா இருந்தாங்கன்னா 6 மாசத்துக்கு இவரு கவலை இல்ல. சரி, அது அடுத்த கட்டம். இப்ப இருக்க வரைக்கும் 5 தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஆதரவு. விசிக கொடுப்பாங்களா, கம்யூனிஸ்ட் கொடுப்பாங்களா? கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனா அவங்க பிஜேபி ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு வெளிநடப்பு பண்ணலாமே, அந்த ஒரு சீனும் இருக்குல்ல. அது என்ன புது சீனு? இவருக்கு எதிராக ஓட்டு போடாம இப்ப பிஜேபி தரப்புல மொத்தம் எத்தனை பேருங்க இருக்காங்க? மொத்தமா பார்த்தா 53. அப்போ இந்த விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் இவங்கிட்ட இவர் எப்படியாவது ஆதரவு வாங்கிட்டாருன்னா இவர் ஜெயிச்சிருவார். டிஎம்கே 59ங்க, ஏடிஎம்கே 47. 59 47 106 வருது. இவங்கிட்டே இப்ப 108 இருக்கு. அப்போ கூட இருக்கிற கட்சிகள், இந்த டிஎம்கே கூட இருக்கிற கட்சிகள் ஓட்டு போடாமலே இருந்தா, எதிர்த்து ஓட்டு போடாம ஆதரிச்சு ஓட்டு போடாம பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்பயே கூட இவர் ஜெயிச்சிருவார் இல்லைங்களா? அப்படி இல்லாம அவங்க கண்டிப்பா இவர் பக்கம் நின்னுட்டாருங்கன்னு சொல்லி வைங்க, இவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு நம்பிக்கை ஓட்டுல. சரி, அடுத்த சினாரியோ என்ன, அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு டிவிகேல இருந்து ஆளுங்களை இழுக்க பார்ப்பாங்க. ஏன்னா பிஜேபி பண்ற காரியம் தானே அதெல்லாம். அப்படி எல்லாம் மிரட்ட பார்த்தாங்கன்னா இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு இவங்களோட என்டிஏ கூட சேர்ந்துட்டாருன்னு வைங்க,
அப்ப இந்த 6 மாசத்துக்குள்ள என்டிஏ கூட சேர்ந்தாருன்னா இவருடைய ஆட்சி நிலைச்சு நின்றோம். அதனால நான் நினைக்கிறேன் இந்த 2 நாளுக்குள்ள நடக்கிறதுல இவர் எப்படியும் ஜெயிச்சிருவார்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சினாரியோ, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். அதே சமயம் சார், நான் இந்த இது 48 மணி நேரத்துல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சப்போஸ் பிசிகேவோ இல்ல கம்யூனிஸ்டோ ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அந்த பெண்டிங் நம்பர் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கவர்னர் ஆட்சி அப்படிங்கறத நோக்கி நகருமா சார்? ஆமா, நகரும். அது வரக்கூடாதுன்னு சொல்லி விசிக்கும் கம்யூனிஸ்டும் நினைப்பாங்க, அதை மறந்துடாதீங்க. அதான் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, வந்தா அது பிஜேபியோட ஆட்சி தான். அதை தடுக்கிறதுக்காக வேண்டியாவது இவருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் பாஜகவோட மூவ் எப்படி இருக்கும் சார்? அவங்க நினைச்ச மாதிரி திமுகவை விட்டு காங்கிரஸ் இப்ப வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மூவ் கரெக்ட். அடுத்தது எப்படி இருக்கணும்? இதே காங்கிரஸோட விஜய் சேர்றத அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. அப்ப அதுக்கு அடுத்தடுத்த தொல்லைகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, ஏடிஎம்கே உடைக்கணும். ஏடிஎம்கேல 2/3 வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம். 47 பேர்ல 32 பேர் வரணும். ஏடிஎம்கே விட்டு விலகி வரணும். 32 பேர் விலகி வந்துட்டாங்கன்னா அவங்க அப்படி இவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆயிரும். அந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆகும்போது ஏடிஎம்கே ஒண்ணும் இல்லாம போயிடும். அது பிஜேபியுடைய கேம் பிளான். ஏடிஎம்கே காலி பண்ணணும். காலி பண்ணிட்டா தான் தான் அடுத்த 2வது பெரிய கட்சின்னு வரணும். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே காலி பண்ணதுக்கு அப்புறமா டிவிக்கு அவங்க எதிர்பாராத அளவுக்கு வளர்ந்துருச்சு. அப்ப மறுபடியும் 3வது கட்சியா தான் இருப்பாங்க. அடுத்து டிவிக்கே கூடவே இருந்து எப்படி அவங்களை காலி பண்றதுன்னு யோசிக்கணும். ஏடிஎம்கே கூடவே இருந்து காலி பண்ணாங்க, அடுத்து டிவிக்கே கூடவே இருந்து காலி பண்ணணும்னு யோசிக்கணும். சரி சரி. ஏன்னா இதுக்கு இடையில தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியோட அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இபிஎஸ்ஐயும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஆமா. சோ அடுத்து அப்படி அவங்க வந்தாங்கன்னா அது ஒரு ஆன்டி பிஜேபி மாதிரி காமிப்பாங்க. அப்ப இவங்க காங்கிரஸ் இருக்க அதே இடத்துல வேலுமணி சண்முகம் குரூப் இருக்க முடியும். நாங்களும் மதச்சார்பற்றவர்கள், நீங்களும் மதச்சார்பற்றவர்கள் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா ஒரு கூட்டத்தில் நிக்க முடியும். பட் விஜய் அதை விரும்புவாரா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து தான் அடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். அவருக்கு சிஎம் இருக்கணும்லங்க, விரும்ப மாட்டாரா? ஓ, அப்படி இருந்தா ஆரம்பத்துல இருந்தே ஏடிஎம்கேலே கேட்டிருக்கலாமே சார். சிஎம் மட்டும்தான் விருப்பம் அப்படின்னா நம்பர்ஸ் அதிகமா இருக்கு, நேரடியா போயிருக்கலாம். அரசியல் பண்ணிருக்காருலங்க, பிஜேபி கொள்கை விரோதின்னு சொல்லியிருக்காருல்ல. அதை தவிர இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப காங்கிரஸ் நீங்க இந்த மதச்சார்புள்ள யாரு கூட நீங்க சேரக்கூடாது கண்டிஷன் போட்டு சேர்ந்திருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்க வரைக்கும் காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்க முடியாது. இப்ப நமக்கு என்ன புரியும்னா, காங்கிரஸ் கூட இவருக்குள்ள தொடர்பு இன்னைக்கு நேற்று தொடர்பு இல்ல. இவர் முதல்ல பாலிடிக்ஸ்ல நுழையணும்னு ஆசைப்பட்ட போது ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு. அந்நேரம் பேப்பர்ல எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, அவருடைய விருப்பம் இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி தலைவரா தன்னை போட்டுருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாரு விஜய்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. பட் பெர்சனல் ராப்போ வந்திருக்கலாம் அந்நேரம் 2 பேருக்கு இடையில. தட் இஸ் பாசிபிள். அதனால பிளஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வச்சு குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு உறுதியா எல்லாருமே நம்புறாங்க. அப்ப பிஜேபி இருந்து விலகித்தான் நிக்கணுங்கிறதுனால ஏடிஎம்கே போறது இவருக்கு இப்போதைக்கு சிரமமா இருக்கும். ஆனா எஸ்பி வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கரன் இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணி 32 பேர் வெளியில வந்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே இருந்து அவங்க நாங்க மதச்சார்பற்ற ஆளுங்க, we will have no truck with பிஜேபின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க. இப்போதைக்கு அவங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால எல்லாம் சரியா போச்சு. அரசு நடக்கலாம். சரி. சோ ஆட்சி அமைப்பு எப்படியாவது அரசு அமைத்து விட வேண்டும், அமைத்த அரசை காப்பாற்றி விட வேண்டும் அப்படிங்கறத விஜயுடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கும். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. ஓகேங்க, வணக்கம். வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.